ஹாய், நான் தமிழ் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த பிளகின் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளட்டர் அனிமேட் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட்டர் அனிமேட் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து கண்டினியூஸ்லி அப்டேட்டட் அண்ட் ஃப்ளட்டர் ஃபேவரட்டான ஒரு பேக்கேஜ். ஸோ நீங்கள் ஃப்ளட்டர் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு பிக்சலையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த அனிமேஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத எளிமைப்படுத்தக்கூடியதான் வந்து இந்த ஃப்ளட்டர் அனிமேட் அப்படிங்கக்கூடிய பேக்கேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு 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 லைட் மூவ் ஆகிற அனிமேஷன், இந்த ஃபேட் அனிமேஷன்ஸ், இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் வந்து ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய சிம்பிள் சின்டாக்ஸ். ஸோ அனிமேட் அதுக்குள்ள நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை அதை நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த கொஞ்சம் டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த அனிமேஷன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஃபாண்ட் சைஸ் let it be 50. ஸோ வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடியதான் நம்மளுடைய சாம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து நம்ம அனிமேஷன்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பேக்கேஜை ஆட் பண்ணணும். நான் இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். டெமோ ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேக்கேஜ் ஆட் பண்ணுறோம். ஸோ பேக்கேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் spec.yaml அப்படிங்கக்கூடிய அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஐடி யூஸ் பண்ணாலும் அதில் வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து டிபெண்டன்சிஸில் 2 டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இருக்குது. டைரக்ட் டிபெண்டன்சிஸ் அண்ட் டேவ் டிபெண்டன்சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட் டிபெண்டன்சிஸ். ஸோ இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் டைரக்ட் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது உங்கள் ஆப்புக்குள்ளே அதை எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைரக்ட் டிபெண்டன்சிஸ். ஸோ டைரக்ட் டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளட்டர் அனிமேட் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பேக்கேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ பேக்கேஜ் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த சின்டெக்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டு அனிமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இந்த அனிமேட்குள்ளே நம்ம வந்து ஒரு சைல்டு ஆட் பண்ணணும். அந்த சைல்டு வந்து நம்ம என்ன விஜெட்டாக வேணா இருக்கட்டும், நம்ம அந்த எந்த விஜெட் நம்ம அனிமேட் பண்ணணுமோ அந்த விஜெட் நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ், நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். எஃபெக்ட் அப்படிங்கிற லிஸ்ட் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேட் எஃபெக்ட் நான் கம்பைன் பண்ணிட்டு ஸ்லைட் எஃபெக்ட் அப்படிங்கிற கம்பைன் பண்ணுறேன். ஸோ ஸ்லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு பிகினிங் எங்கே எண்டிங்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ பிகின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா ஒரு ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டில் 0x, அதாவது நம்ம வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஒரு ஆஃப்செட் வைக்கலாம். ஸோ 0வாக இருக்கட்டும். இது வந்து நான் -10 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே எண்ட் ஆகணும்னா நம்ம எங்கே வச்சிருக்கோமோ அங்கே வந்து எண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா .0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கே இனிஷியல் பொசிஷன் நம்ம வச்சிருக்கோமோ அங்கே வந்து எண்ட் ஆகும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து டெமோ ப்ராஜெக்ட் நான் காட்டுறேன். ஸோ இதான் டெமோ. நான் ஆப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இருந்துச்சு இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஸ்லோ பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸ்லோ பண்ணுறதுக்கு இதில் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னென்னா டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிலே அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு அந்த அனிமேஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷனுங்கிற டேட்டா டைப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 600 மில்லி செகண்ட்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம். அகெயின் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த அனிமேஷனுடைய டியூரேஷன். டிலே அப்படிங்கிறது அந்த செகண்ட்ஸ் டிலே பண்ணி வருது. இதே போல் அடுத்து என்ன இருக்குது, இது வந்து ஒன் ஆஃப் த சின்டாக்ஸ். இன்னொரு சின்டாக்ஸ் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கொஞ்சம் அந்த யூஐ வந்து கொஞ்சம் நீங்கள் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா எந்த விஜெட் வேணுமோ அந்த விஜெட் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த விஜெட்டோட எண்டில் .அனிமேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் அனிமேஷன் வந்து நீங்கள் வந்து இதில் கிளப் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃபேட் அனிமேஷன், அந்த ஃபேட் எஃபெக்ட் அண்டு ஸ்லைடு எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வரும், ஒய்னா ஒய் ஆக்சிஸ் வரும். நான் ஒய் ஆக்சிஸில் வந்து பிகின் வந்து -10 எண்டு வந்து என்னன்னா 0 வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இப்போ நான் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, நீங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு கோட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்குன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து அனிமேட் சொல்லியிருந்துச்சு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைல் அந்த விஜெட் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து இந்த அனிமேட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டு அதில் ஃபேடு ஸ்லைடு இதெல்லாம் என்னென்ன கைண்ட் ஆஃப் அனிமேஷன் இருக்குமோ எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை விசிபிள் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா சேம் அனிமேஷன் நம்ம அப்படியே பார்த்த அனிமேஷனே வரும், பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சின்டெக்ஸில் வரும். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் திங். இதே போல் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஷேக் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷேக் சாரி நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஷேக் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஷேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஷேக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஷேக் அனிமேஷன் வருது இல்லையா. ஸோ அதே போல் வேறு என்ன கைண்ட்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அனிமேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், ஓன் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். பிளர் எஃபெக்ட்னா நீங்கள் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிளர்டாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய Flutter Animate அப்படிங்கக்கூடிய பேக்கேஜ். ஸோ இது பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.